அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அடைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் கொள்ளாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசித்திருக்கிற இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43 முதல் 45 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாகவும் அவருடைய வார்த்தையின் மூலம் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தரும்படியாகவும் நம் மத்தியில் இருக்கிற என்னுடைய மகன் ஜான் பீட்டர் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ராஜாவை துதிக்கிறோம் கர்த்தாவை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாங்கள் வாசிக்கப்பட்ட இந்த மத்தேயு 12ஆம் அதிகாரத்தின் மூலம் வசனம் 43, 44, 45 மூலம் இதோட மறைபொருளையும் இதோட ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் ராஜாவை துதிக்கிறோம். ராஜாவை நீங்கள் நல்ல ஒரு ஆலோசனை தர வேண்டும் தெரிவித்து ராஜாவை துதிக்கிறோம். எல்லா துதிக்கிறோமையும் உதவி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இன்று வாசிக்கிற இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 43வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, ஒரு மனிதனை விட்டு அசுத்த ஆவி எப்பொழுது புறப்படும்? அசுத்த ஆவி பிடித்திருக்கிற மனுஷனை விட்டு ஒரு அசுத்த ஆவி எப்பொழுது புறப்படும்? கர்த்தருக்குள்ளாக வருகிற பொழுது ஒரு மனுஷன் அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனை விட்டு அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு போக வேண்டும் என்றால் அவன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற மனுஷனாக அவன் மாறுகிற பொழுது அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது அது எங்க போகுமாமா? வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். அப்ப ஒரு பொல்லாத ஆவி ஒரு மனுஷனை விட்டு கிளம்பி எங்க போகுது? வனாந்தரமான இடத்துக்கு, வறண்ட இடங்களுக்கு போய் அங்கே இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி, இப்போ என்ன செய்தாமா? அதுக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்காம நான் விட்டு வந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி சோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு. இப்போ என்ன செய்யுது? நான் விட்டு வந்த வீட்டை மறுபடியும் நான் போவேன்னு சொல்லி திரும்பி வருது. இப்போ இந்த வீடு எப்படி இருக்காமா? வெறுமையாயும். அப்போ அங்கே என்ன இருந்திருக்கணும்? ஆண்டவர் அங்கே இருந்திருக்கணும். அப்போ இங்கே என்னவா இருக்குதாமா? வெறுமையா இருக்காமா, சோடிக்கப்பட்டதாகவும் இருக்குதாமா. எப்படி? பாவம் உள்ள வந்துருச்சு, ஆண்டவர் அவனுக்குள்ள இல்லை, சோடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். இப்போ என்ன பண்ணுது அந்த ஆவி? அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி சோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இப்போ பாருங்க, ஒரு பொல்லாத ஆவி ஒரு மனுஷனை பிடிச்சிருந்தாவே அவனை நிம்மதியாக இருக்க விடாது. இந்த பொல்லாத ஆவி ஒரு ஆவிட்டிருந்து தப்பணும்னா ஆண்டவரை தேடி ஆண்டவருக்குள்ளே வந்து அந்த பொல்லாத ஆவியிலிருந்து விடுதலையும் பெற்றுக்கொண்ட. இந்த பொல்லாத ஆவியும் வறண்ட இடங்களுக்கு
போயிடுச்சு. ஆனால் இவன் என்ன பண்ணலை? நிலைத்திருக்கவில்லை. இன்னைக்கு அநேக ஜனங்கள் இப்படித்தான் செய்கிறாங்க. சுகம் பெற்றுக்கொள்வதற்காக தேவனை தேடுவார்கள், நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக தேவனை தேடுவார்கள், திருமணம் நடக்கிறதுக்காக கர்த்தரை தேடுவார்கள், நான் நினைச்ச பொண்ணு எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி கர்த்தரை தேடுவார்கள். ஆனால் இங்கே அந்த நினச்ச பொண்ணே கிடச்சி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா திரும்பி கர்த்தரை விட்டு விட்டு போயிடுவான். இப்போ கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், அவனுக்குள்ளே இருந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு போயிடுச்சு. இப்போ அது போயிட்டு அதுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாமல் மீண்டும் திரும்பி இங்கே இந்த வீடு எப்படி இருந்துச்சாமா? விட்டு போன வீடு எப்படி இருந்துச்சாமா? வெறுமையாகவும் சோடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் கண்டு அவன் மட்டும் அல்ல, பொல்லாத 7 ஆவிகளையும் கூட்டி கொண்டு உள்ளே புகுந்தான். உள்ளே புகுந்தது நிமித்தம் என்ன ஆச்சு? அவனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுவதுதான். நீ பாருங்க, கர்த்தருக்குள்ள உண்மையாய் இருந்து கர்த்தரை தொழுது கொண்டவன் பின்மாற்றத்தில் போனான்னா அவனுடைய வாழ்க்கை மிக 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 மோசமானதாக இருக்கும். பாருங்க, ஒரு காரியத்தை நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தர் யாரென்று அறிந்தும் பின்வாங்கி போனால், கர்த்தர் யாரென்றும் அறிந்து பின்வாங்கி போனால், இப்ப தெய்வம் யாரு? இரட்சகர் யாரு? நம்ம எல்லாவற்றிலிருந்தும் நம்ம பாவத்திலிருந்தும் நம்ம ரட்சிக்கிறவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து தான் தெய்வங்கிறது நமக்கு இங்கே கூடி வந்திருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி தானே? இயேசு கிறிஸ்து தாங்க தெய்வம், கர்த்தர் தாங்க தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ தெரிந்திருந்த பின்பும் அறிந்தும் பின்வாங்கி போனால், அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ரகசிய ஆலோசனை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்கிற யாராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை மிக மோசமானதாக இருக்கும். இப்போ பாருங்க, அநேகருக்கு தெரியும் கர்த்தர் தான் தெய்வம், அவர்தான் இரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்பது அநேகருக்கு தெரியும். ஆனால் பாருங்க, கர்த்தருடைய காரியங்களில் நிலைத்திராமல் பின்வாங்கி போகிறோம். பின்வாங்கி என்னால் எதையும் சாதிக்க முடியும். இந்த பின்வாங்கி போனவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னாக்க அவங்க செய்கிறது எல்லாமே நன்மையாகவே தெரியும். அவங்க செய்கிறது எல்லாமே நன்மையாகவே தெரியும். அவங்க செய்கிறது நம்ம செய்கிறது மட்டும்தான் கரெக்டுன்னு சொல்லி நினைப்பாங்க, பேசுவாங்க. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. இப்போ அவனுக்குள்ள எத்தனை ஆவி இருக்குதாமா? 7 ஆவி உள்ளே வந்துக்கிட்டு நீ பேசுகிறதான் கரெக்டு, நீ சொல்கிறதான், நீ செய்கிறதான் சரி, இப்படியே பேச. ஒரு மூத்த ஊழியக்காரர் ஒருத்தர் இருக்கார். அவர் மதுரை பட்டணத்தில் இருக்கிறார். அவர் பேர் PS ராஜாமணி என்கிற ஒரு மூத்த ஊழியக்காரர். அவரெல்லாம் ஒரு காலத்தில் நல்ல அடிக்கடி திண்டுக்கல் பட்டணத்தில் கூட்டங்களாக நடத்துவார்கள். அவர்கள் சொல்லும்போது சொல்லுவார், சில சபைகளிலே சொல்லுவார்கள், நாங்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவோம். என்ன சொல்லுவாங்க? நாங்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவோம். ஏன்னா நாங்கள் தான் மணவாட்டி சபை. என்ன சபையா? மணவாட்டி சபை. நாங்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவோம். அதுக்கு தான் அவர் சொல்லுவார், ஆமாம் இவங்க மட்டும்தான் மணவாட்டி சபை, நாங்கள்லாம் வப்பாட்டி சபையான்னு சொல்லுவார்.
அவங்க மட்டும் தான் மணவாட்டி சபை, நாங்களாம் பப்பாட்டி சபையா? சரிங்க, யாருங்க பரலோகத்துக்கு போவா சொல்லுங்க? யார் பரலோகத்துக்கு போவா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தா நீ எந்த சபையில் இருந்தாலும் கர்த்தர் பரலோகத்துக்கு போவோம். இதாங்க சத்தியம். இதை விட்டு நீ எங்கள் சபைக்கு வந்தால் மட்டும்தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும் என்கிற ஒரு துரு உபதேசம் பண்ணுகிற சபைகள்லாம் இந்த நாட்களிலே இந்த பூமியில் இருக்கிறது. அது இல்லை. சரி, இங்கேருந்து மதுரையில் போய் ஒருவருக்கு சத்தியம் சொல்கிறோம். மதுரையில் போய் ஒருத்தருக்கு சத்தியம் சொல்கிறோம். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாரு. அவர் கர்த்தரை ஆராதிக்கணும். அவர் எங்கே போகணும்? மதுரையில் எங்கே நல்ல சபை இருக்குதோ, கர்த்தருடைய சத்தியத்தை போதிக்கிறார்களோ அங்கே போங்கன்னு தானே சொல்லிட்டு வர முடியும். இல்லை, அங்கேருந்து நீ கிளம்பி செந்தரிக்கு தான் வரணும், எங்கள் சபைக்கு வந்து நாத்தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லலாமா? கர்த்தருடைய வசனத்தை உண்மையாய் போதித்து அதன் வழியில் நடத்துகிறவர்களோடு நீ ஐக்கியம் வைத்துக்கொள். கர்த்தருடைய வழியில் நடந்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். ஆகவே பாருங்க, இந்த ஆண்டவர் யார் என்றும் தெரிந்திருந்தும் பின்வாங்கி போகக்கூடாது. அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆலோசனை செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசக்கூடாது. சரி, அப்படி வேதாகமத்தில் கர்த்தர் தான் உண்மையானவர் தெரிந்திருந்தும் கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருடைய ஜனத்துக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கெட்டு போய் காலத்துக்கு முன்னே மரித்து போன ஒரு சில நபர்களை குறித்து சொல்லுங்க. சவுல், வேற சிம்சோன், வேற யூதாஸ், வேற வேற நிறைய சொல்லலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 22:4 வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 22:4 வாசிங்க. கரெக்டா வாசிங்க. 22:4. கர்த்தருடைய தூதனானவர் என்னாகமம் 22:4. மீதியானின் மூப்பரை நோக்கி, மாடி வெளியின் புள்ளை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றார். அக்காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். இங்கே நம்ம பார்க்கிற காரியம் பிலேயாமை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். யாரை குறித்து? இந்த பிலேயாம் யாருன்னு தெரியுமா? பிலேயாம் என்கிறவர் யார் என்று தெரியுமா? தீர்க்கதரிசி. இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி. அவர் கர்த்தரை நன்றாக அறிந்திருந்த மனுஷன். இப்போ பாருங்க, இந்த மோவாபின் ராஜா என்ன பண்ணுறான், இந்த பிலேயாமை கூப்பிட்டு, இந்த மாதிரி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்குது, அந்த கூட்டம் பூமியின் விலாசத்தையே மூடி போடுற ஜனமாக இருக்குது, ஜனம் பெருத்த கூட்டமாக இருக்குது, அவர்கள் எங்களையும் என்னையும் என் ஜனத்தையும் அழிக்காதபடிக்கு நீ அவர்களை சபிக்க வேண்டும் என்று இந்த பிலேயாமை கூப்பிட்டு அனுப்புகிறான் மோவாபின் ராஜா. நீங்கள் இந்த காரியத்தை நன்றா நீங்கள் படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ பிலேயாமை அழைக்கும்படி ஆட்களை அனுப்புகிறான் மோவாபின் ராஜா. அப்போ அந்த ஜனங்கள் போய், அந்த போன ஸ்தானாபதிகள் போய் பிலேயாம்கிட்ட போய் அன்று ராத்திரியில் அங்கே தங்கி இருக்கிறார்கள்.
ராஜா சொல்லிவிட்ட காரியத்தை சொல்லுகிறார்கள். அப்போ வாசிங்க. எட்டாவது வசனத்தை வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடி உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றார். அப்படியே மோவாபின் பிறப்புகள் பிளையாமிடத்தில் தங்கினார்கள். தேவன் பிளையாமிடத்திலே வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பாருங்க, இந்த ஸ்தானாபதிகள் அங்க போய் தங்கி இருக்கும் போது தேவனே வந்து பிளையாமிட கேட்கிறார். அங்க என்ன எழுதிருக்கு பாருங்க, தேவன் 9 வாசிங்க. தேவன் பிளையாமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். அப்ப ஆண்டவரே வந்து நேரடியா அந்த தீர்க்கதரிசி கிட்ட கேட்கிறாரு, இங்க தங்கி இருக்கிற மனுஷங்க யார்? கீழே வாசிங்க. பிளையாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி. பாருங்க, நம்ம இந்த வசனத்தின் மூலம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த பிளையாமிடத்தை வந்து தேவனே நேரடியா பேசுறாருங்க. இங்க வந்திருக்கிறது யாரு, இங்க தங்கி இருக்கிறது யாரு, அதெல்லாம் பேச. அப்ப அவன் பதில் சொல்றான், அவர் மோவாபின் ராஜா அனுப்பி இருக்கிற மனுஷர் என்று. இப்ப ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லுகிறார். நீ போக வேண்டாம், நீயே போக வேண்டாம் அப்படி சொல்றார். ஆனா மோவாபின் ராஜா திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டது நிமித்தம் இவன் போகிறதுக்கு ஆயத்தமாயிட்டான். அதே பிள்ளையாம் தான் சொல்றான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அன்றி சபிக்க கூடாது என்று இதே பிழையாம் தான் அந்த பாலாக் ராஜா கிட்ட சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்களை ஆசீர்வதிப்பதே ஒழிய சபிக்க கூடாது என்று இதே பிழையாம் தான் சொல்லுகிறார். அங்க நீங்க அந்த காரியங்களை போய் வாசிச்சு பாருங்க. அநேக முறை அநேக காரியங்களை கர்த்தரை குறித்து இதே பிழையாம் சொல்லுகிறார். இப்படி இருக்க பாருங்க, 23:18 வாசிங்க. 23:18 வாசி. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே எழுந்திரு, கேளும், சிப்போரின் குமாரனே எனக்கு செவிகொடும், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. இப்படி எல்லாம் பேசுறாரு. யாரு? பிள்ளையாம் இப்படிலாம் பேசுறாரு. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. இப்படி எல்லாம் பேசின இந்த பிழையாம் வந்துட்டு கடைசி வரைக்கும் போராடி கடைசியில் என்ன பண்ணிடுறாரு, அவங்க பக்கம் சாஞ்சாருங்க. எங்கேயாவது வேதவசனம் இருக்காதுல பார்த்தீங்களா? என்ன சொன்னார்? நீங்க அதை போய் வீட்டில் மறுபடியும் வாட்சி பாருங்க. நீங்க வாட்சி பாருங்க. அங்க எந்ததுமே சொல்லியிருக்க மாட்டார், எந்ததுமே சொல்ல மாட்டார். கடைசி வரைக்குமே இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையுமே சொல்ல மாட்டார். சரி, அவர் வந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்னத்தை சொல்லிட்டு போனாருங்கிறது வேதாகமத்தில் வேற எங்க எழுதியிருக்கு? புதிய ஏற்பாட்டில் எங்க எழுதியிருக்குது? இது என்ன ஆகுது? நீங்கள் வீட்டில் போய் முழுசாக வாட்சி பாருங்க. அது கிட்டத்தட்ட 22 ஆரம்பித்து 24 வரைக்கும் கூட வரும். நீங்கள் வாட்சி பாருங்க. அங்கே இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக இந்த பிழையாம் எந்த ஒரு விரோதமான ஆலோசனையும் சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் அவன் ஒரு ஆலோசனையை சொல்லிட்டு போயிட்டான். அது வாசிங்க. என்னாகும் 24:1 வாசிங்களே. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் புத்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி
தன் கண்களை ஏறெடுத்து ம் இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின் வழியே ம் பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்த்தான். ம் தேவ ஆவி அவன் மேல் வந்தது. ம் அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்து வைத்து ம் பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்லுகிறதாவது, ம் கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, ம் தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு ம் சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு ம் தாழ விழும்போது ம் கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, ஆ யாக்கோபே ம் உன் கூடாரங்களும் ம் இஸ்ரவேலே ம் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இதெல்லாம் பேசுறாரு. நீங்க இந்த மாதிரி இந்த 3 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவரை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் பயங்கரமா பேசியிருப்பார். சரி, இவர் ரகசியமா என்ன காரியத்தை சொல்லிவிட்டு போனாருங்கிறது புதிய ஏற்பாட்டில் யூதா எழுதின நிருபத்துக்கு வந்துருங்க. கடைசியில் வந்துருங்க. யூதா எழுதின நிருபத்தில் 1:11 வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, ம் இவர்கள் ம் காயினுடைய வழியில் நடந்து ம் பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே ம் விரைந்தோடி ம் கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி ம் கெட்டு போனார்கள். இங்க பாருங்க, இந்த ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொல்லி இருக்குது. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியிலே நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. இங்க என்ன வஞ்சகமான என்ன காரியத்தை சொல்லிட்டு போயிட்டான் இந்த பிழையாம, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாரோடும் கலந்திருக்க மாட்டார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாரோடும் கலந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களோட கலந்துட்டீங்கன்னா போதுங்கிற வஞ்சகத்தை கூலியை வாங்கிக்கிட்டு வஞ்சகமாய் இந்த காரியத்தை அங்கே சொல்லிவிட்டு போயிடும். இப்போ வாசிங்க, மறுபடியும் என்ன ஆகமத்துக்கு வந்துருங்க. மறுபடியும் என்ன ஆகமத்துக்கு வந்துருங்க. இருபத்தி 5:1 வாசிங்க. பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாங்க? இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ணினாங்க. இந்த ஆலோசனை தாங்க அங்கே போட்டுட்டு போயிட்டேன். இல்லையா, அவங்க யாரு கூட கலந்துருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்களோட போய் கலந்துட்டீங்கன்னாக்க அவங்க கதை முடிந்தது அப்படின்னு இந்த ஆலோசனையை பிழையாம் அந்த பாலாக் என்கிற ராஜா கிட்ட சொல்லிட்டு போயிட்டான். இப்போ பாருங்க, அந்த 25 சொல்லுது, இஸ்ரவேல் சித்திமில தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த பிழையாம் இஸ்ரவேல் மக்களை சபிக்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஆசீர்வதிச்சுட்டே சொல்லிட்டு மறைமுகமான ரகசிய ஆலோசனையை பாலாக் ராஜா கிட்ட போட்டு போயிட்டேன். நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், அவங்களோட நீங்கள் கலந்து இருந்தீங்கன்னாக்க போதும் அப்படின்னு ரகசிய ஆலோசனையை போட்டு. இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் கர்த்தர் தான் தெய்வம் என்று அறிந்திருந்தும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தொழுது கொண்டாலும் அவர்களை கெடுத்து போடுவதற்கு சில உலக ஜனங்கள் இவர்களை நயவஞ்சகமாய் பேசி அவர்களோடு கலந்திருக்க பண்ணுகிறார்கள். என்ன பண்ணுறாங்க? அவர்களோடு கலந்திருக்க பண்ணுகிறார்கள். அவர்கள் விருந்துகளில், அவருடைய தெய்வ வழிபாட்டில் கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு ஈடுபடுத்தி கர்த்தரை விட்டு பின்வாங்க பண்ணுகிறார்கள். இது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் அநேகர் இந்த நாட்களிலே விழுந்து கொண்டும் இருக்கிறார்கள். இப்போ பிசாசுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை
எவ்விதத்திலும் விழ பண்ணணும். சரி, இப்படி பண்ண பிழையாமுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி செய்த பிழையாமுக்கு என்ன, அவன் பாருங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசி, தேவனோடு நேரடியாக பேசின மனுஷன், இஸ்ரவேலை ஆசீர்வதித்தவன், அநேக வசனங்களை சொல்லுகிறார். இதே பிழையாம் தான் சொல்லுகிறார், யாக்கோப்பிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் அப்படின்னு சொன்ன மனுஷனும் இந்த பிழையாம் தான். அதனால் யாக்கோப்பிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும்னா யாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட முன்னறிவிக்கிறார் இந்த பிழையாம். அப்படியெல்லாம் இருந்த இந்த பிழையாம் ஒரு நயவஞ்சகமான ஒரு ஆலோசனையை போட்டுவிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் பண்ண அவன் ஆலோசனை சொன்னான். பின்னாட்கள் எப்படி மரித்து போனான் தெரியுமா? யுத்தத்திலே அவனும் சேர்ந்து மரித்து போனான். அதை நீங்கள் அப்படியே வாசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பிழையாம் எப்படி இறந்து போனான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே கர்த்தர் தான் தெய்வம் என்று அறிந்தும், கர்த்தர் அவனோடு பேசி இருந்தும், அவன் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தும் ஒரு ரகசிய ஆலோசனை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சொன்னது நிமித்தம் அவனுடைய மரணம் எப்படி இருந்தது? அகோரமான ஒரு மரணமாக. யுத்தத்தில் சாகர சும்மா லேசான மரணம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு அகோரமான ஒரு மரணத்தை அவன் ருசி பார்த்தான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இக்காரணம் கொண்டும் கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தருடைய மக்களுக்கு விரோதமாய் எந்த ரகசிய ஆலோசனையும் செய்யக்கூடாது. ரகசிய ஆலோசனை, வஞ்சகமான காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே போடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாயிருங்கள். எங்கள் வீட்டுக்கு எதிர்த்து அப்படி ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க சபைக்கு கர்த்தரை ஆராதிக்க போகிறாங்க. அந்த ஊழியக்காரர் பேர் என்ன? ரோச். அந்த ஊழியக்காரர் பேர் ரோச். நிறைய பேர் போகிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, ஒரு நாளைக்கு எங்கள் சபைக்கு நீங்கள் வாங்க, நல்லா போதிப்பாங்க. சரிம்மா, நல்லா போதிக்கட்டும், நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் அருமையாக இருங்க அப்படின்ட்டு என்கிட்ட பேசுங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு 2 வாரம் சென்று அந்த அம்மா குறித்து ஒரு சாட்சி, அருமையான சாட்சி. என்ன சாட்சி தெரியுமா? என் மகன் கெடா வெட்டினேன், போயிட்டு வந்தேன். யாருக்கு கடா வெட்டினாரா? அந்தோனியாருக்கு. என் மகன் அந்தோனியாருக்கு கடா வெட்டினேன், போயிட்டு வந்தேன், சாப்பிட்டு வந்தேன். இப்போ நல்லா போதிக்கிறாங்களாங்க. வெத்தலையெல்லாம் போட்டுக்கலாம். வெத்தலையும் போட்டுக்கலாம், அப்புறம் சாராயமும் குடிச்சுக்கலாம், கள்ளக்குறிச்சி கூட போயிட்டு வரலாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள்னா எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகள்னா எப்படி இருக்கணும்? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் இந்த பொல்லாத சந்ததியை விட்டு விலகி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் பண்ணணும். கர்த்தருடைய உண்மையான பிள்ளைகள்னா அவங்கள பேச்சு, அவங்கள பார்த்தோன்னே உங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லணும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் இருக்கணும். அவர்களோடு நம்ம கலந்திருக்க முடியாதுங்க, அவர்களோடு கலந்திருக்க கூடாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருங்கள். அவர்கள் கூப்பிட்டாங்க, அதுவும் கிறிஸ்துவ சாமி தானே, நீங்களும் கிறிஸ்தவ தானே, கிறிஸ்துவ சாமிக்கு வெட்டுறத சாப்பிட்றதா பாவிகளா? நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலியாயிட்டு போயிட்டாரு. இனி எந்த ஒரு இரத்த பலியும் செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பாவமும் செய்யாத பரிசுத்த தெய்வமாகிய தேவ ஆட்டுக்குட்டி உனக்காகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காகவும் அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியில சிந்தி இருக்கிறார். இனிமேல் எந்த ஒரு பலியும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வேற எந்த ஒரு இரத்த பலியும் இனிமேல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் கிறிஸ்துவை அறியாத பெயர் கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களிலும் நான்
அந்த சாமிக்கு கிடா வெட்டுகிறேன், இந்த சாமிக்கு பலி செலுத்துகிறேன் என்று உண்மையாக இருக்கிற கிறிஸ்துவ பிள்ளைகளையும் அதில் மூழ்கடித்து கொண்டிருக்கிறார். அப்போ அதில் போய் கலந்து கொள்ளுகிற ஜனங்கள் யார் என்றால் உண்மையாக சத்தியத்தை அறியாத ஜனங்கள். நானும் கர்த்தருடைய பிள்ளை. ஆகவே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின்படி கிறிஸ்தவ வாழ்க்கை எதற்கு என்றால் ஒரே ஒரு காரியம், தேவையானது ஒன்றே. என்னது? தேவையானது ஒன்றே ஒண்ணுங்க, பரலோக ராஜ்யம். இந்த பரலோக ராஜ்யத்துக்காகத்தான் நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். உலகத்தில் உண்டானவைகளிலும் நீங்கள் இச்சை வையாதபடிக்கு, உலகத்தினுடைய காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்தாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாய் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாய் நீங்கள் நடந்து கொள்ள உங்களை பழக்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 சாமுவேல் 17:1 வாசிங்க. 2 சாமுவேல் 17:1 வாசியுங்கள். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவர் விடாய்த்தவனும் கைத்தலைந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திருப்பிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவரை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உங்களுடைய வசமாய் திருப்புவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திருப்பிட பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த அகிதோப்பேல்கிறவன் யாருக்கு விரோதமாக வந்து இவன் ஆலோசனை சொல்கிறேன்? தாவீதுக்கு விரோதமாக ஆலோசனை சொல்கிறேன். யாருக்கிட்ட? அப்சலோம். யாரு? தாவீது மகன்டைய இந்த அகிதோப்பேல்கிறவன் போய் என்ன ஆலோசனை சொல்கிறேன்? இன்னைக்கு ராத்திரி நான் 12,000 பேரை கூட்டிகிட்டு போய் உங்கள் அப்பா வந்து விடாய்த்தவர், கை தளர்ந்தவராக இருக்கிறாரு, நான் அவரை போட்டு தள்ளிட்டு ஜனங்களை எல்லா இடத்துக்கும் மூடத்தில் கூப்பிட்டு வந்துடுறேன். யாருக்கிட்ட யார் போய் சொல்கிறது? மகன்கிட்ட அப்பாவை போட்டு தள்ளுறதுக்கு போய் ஆலோசனைக்கு சொல்கிறேன். இவன் என்ன பண்ணியிருக்கணும்? உண்மையான மகனாக இருந்தா, உண்மையான கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தா சொன்னவனை வெட்டியிருக்கணுமா இல்லையா? அதை விட்டுப்புட்டு இவன் வந்து அன்னைக்கு பாருங்க, கர்த்தர் வந்து தாவீதை தப்புவிப்பதற்கு வேறொருத்தரை அங்கே எழுப்புகிறார். யாரை எழுப்புறாரு? வாசிங்க, 17 வாசி. 17 வாசி. யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்றைய கேள் அண்டை கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னார். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தார். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பவுலில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கினான். 2 ராஜாக்கள் 17:1 வாசிட்டோமா? அகிதோப்பேலை பற்றி வாசிட்டோமா? இப்போ பாருங்க 5 வாசிங்க. 5 ஆகிலும் அப்சலோம் அக்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியை கேட்போம். இப்போ பாருங்க, இந்த அகிதோப்பேல் ஆலோசனை சொல்லியிருந்தா கூட இப்போ இந்த அப்சலோம் என்ன பண்ணிட்டான்? ஊசாய் என்கிற ஆகிலும் அப்சலோம் அர்க்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியை கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து இந்த பிரகாரமாக அகிதோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகிதோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய் உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள். இங்கே என்ன சொல்றார் ஊசாயி? உன்னுடைய தகப்பனும் அவருடைய மனுஷரும்
பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமெறிகிறவர்கள் என்றும் நீர் அறிவி. உங்களுடைய தகப்பன் யுத்த வீரனுமாய் இருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோட தங்க மாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெவியிலாவது வேற யாவொரு இடத்திலாவது ஒளிந்திருப்பார். துவக்கத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களேயானால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்தில் கொத்த இருதயம் உள்ள பலவானாய் இருக்கிறவர்கள் கலங்கி போவார். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். இப்ப பாருங்க, இந்த ஊசாய் போய் இப்படி ஒரு ஆலோசனையை சொன்னது நிமித்தம் இந்த செய்தி எங்க போயிருச்சு? தாவீதுகிட்ட போய் தாவீது போய் ஜனங்களை விட்டு தனியாக, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள், தாவீதை தப்புவிப்பதற்கு இங்கேருந்து செய்தி அங்கே தாவீதுக்கு போயிடும். தாவீது தப்புவிக்கப்படுவார். இந்த துர் ஆலோசனை சொன்ன இந்த அகிதோப்பேல் எப்படி செத்தான் தெரியுமா? வாசிங்க. இருபத்தி 17 வாசி. 17 அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாடு கொண்டு செத்தான். எப்படி செத்தான்? கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக, கர்த்தருடைய தாசனுக்கு விரோதமாக ஆலோசனை சொன்னவன் எப்படி செத்தான்? இப்ப நாண்டு கொண்டு செத்துனா எப்படி தெரியுமா? என்னன்னு தெரியுமா? தூக்கு போட்டு சாகிறத நாண்டு கொண்டு சாகிறது. இன்னைக்கு அந்த வார்த்தை நடைமுறையில் இன்னைக்கு தமிழ் மாநிலத்தில், தமிழ்நாட்டிலே உண்டு. நாண்டு கொண்டு செத்துட்டேன். இந்த மாதிரி நாண்டு கொண்டு செத்தவன் நிறைய பேர் இருக்கான் தெரியுமா வேதத்தில்? யாராவது ஒரு சில சொல்லுங்க பார்ப்போம். வேற நம்ம ஒரே ஞாபகம் யூதாஸ் காரியத்தை. இந்த யூதாஸ் காரியத்தை என்ன பண்ண? கர்த்தரை காட்டி கொடுத்து ரகசிய ஆலோசனை போய் ஆசாரியர்கள்ட்ட ரகசிய ஆலோசனை சொன்னவன். அவன் எப்படி செத்தான்? நாண்டு கொண்டு செத்தான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பின ஆமான் எப்படி செத்தான்? அவனும் நான்கு கொண்டுதான் செத்தான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ரகசிய ஆலோசனை சொல்லுகிற யாராக இருந்தாலும் கர்த்தருக்குள்ள உண்மையாய் இருந்து பின்மாற்றத்திலே போய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்பட்டால் அவருடைய மரணம் மிக மிக மோசமானதாக இருக்கும். ஆகவே கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு பின்னோக்கி போனோம்னா, கர்த்தருக்குள்ளே வராமல் இருக்கும்போது ஒரு ஆவி நம்மளுக்குள்ளே இருந்திருக்கும், அது போயிருந்திருக்கும். கர்த்தரை விட்டு பின்னோக்கி போனால் மீண்டும் எத்தனை ஆவி நமக்குள்ளே வரும்? 7 ஆவி வரும். ஒரு பொல்லாத ஆவி இருந்தால் ஒரு மனுஷன் சமாளிக்க முடியாது. 7 பொல்லாத ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டால் அவனுடைய முன்னிலைமை பின்னிலைமையிலும் மிக கேடுள்ளதாய் இருக்கும். அநேக கர்த்தரை அறிந்த சில பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். குறிப்பாக அந்த மேட்டுப்பட்டி பகுதியில் ஒரு ஆசாரி வேலை செய்கிற ஒரு நபரை நான் பார்த்திருக்கிறேன். அவர் கர்த்தரை தொழுது கொண்ட மனுஷன் எப்படி பின்மாற்றத்திலே போனான் என்று தெரியவில்லை. தெரியுங்களா உனக்கு? அவன் எப்படி பின்மாற்றத்திலே போனான் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் பாருங்கள், எப்பொழுது பார்த்தாலும் பீடி கொடுப்பதும் தகாத வார்த்தைகளை பேசுவதும் பொல்லாத காரியங்கள் அவனுக்குள்ளே நிறையாக காணப்படுகிறது. அவனுக்குள்ளே பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறது. திண்டுக்கல் பகுதியில் அலெக்ஸ் என்கிற ஒரு சகோதரன், நல்ல பையன், சிபிஎம் சபையில் போய் கர்த்தரை தொழுது கொண்டவன். என் பேர் அலெக்ஸு, நல்ல பையன். அவங்க குடும்பம் வசதியானவங்க.
கர்த்தருடைய வசனத்துக்கு ஏற்றார் போல் நடவாமல் ரோட்டில் அந்நிய பாஷை பேசுறது, ரோட்டில் நடந்து போகும்போது அந்நிய பாஷை பேசுறது, கடையில் ஜாமான் வாங்கிட்டு இருக்கும்போது அந்நிய பாஷை பேசுறது, கடைசியில் ஒரு தடவை குதிரை அவனை விரட்டி இன்னொரு நபரையும் சேர்த்து விரட்டுச்சு, 2 பேர்த்தையும் குதிரை விரட்டி தப்பிச்சு ஓடி வந்து கொஞ்ச நாள்லேயே இந்த அலெக்ஸ் பையன் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இன்றும் சுற்றி கொண்டு திரிகிறான். ஆகவே கர்த்தருடைய காரியம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷை, ரோட்டில் தெரிஞ்சாலும் அந்நிய பாஷை, கடையில் கொண்டாலும் அந்நிய பாஷை, ஃபோன் பேசினாலும் அந்நிய பாஷை. ஆனால் ஊரை ஏமாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. நம்ம இந்த நாட்களில் அறிந்து கொள்வது என்னவென்றால், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. கர்த்தருக்குள்ள உண்மையாக நிலைத்திருந்து கர்த்தர்கிட்ட நல்ல கனிகளை கொடுப்போம். அந்த பிழையாமை போல அல்லது அகிதோப்பை போல அல்லது யூதாஸ் காரியத்தை போல அல்லது ஆமானை போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் காணப்பட்டாலும் பிசாசானவன் அவனை எடுத்து பயன்படுத்துவான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவனை எடுத்து பயன்படுத்துவான். ஆகவே இதை கேட்குற யாராக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொல்லுவதும் செயல்படுத்துவதும் நல்ல காரியம் அல்ல. ஆகவே இந்த காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இதன் மூலம் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே எச்சரிக்கிறார். நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம், அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 43 முதல் 45 வரை உள்ள வசனங்கள் மூலம் நீங்கள் எங்களோடு இடைப்பட்டுங்க. இயேசுப்பா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவருடைய முடிவு மோசமாக இருக்கும் என்பதை இந்த நாட்களில் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்க. குறிப்பாக விடையாமை குறித்தும் அகிதோப்பை குறித்தும் யூதாஸ் காரியத்தை குறித்தும் ஆமானை குறித்தும் இந்த நாட்களில் எங்களுக்கு தெரிவித்தீங்க. உடைய மரணங்கள் எல்லாம் மிக மோசமானதாக இருந்ததாக நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அதை போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படாதபடிக்கு, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கும், பின்வாங்கி போனால் முன்னிலைமையிலும் பின்னிலைமை மோசமாக இருக்கும் என்று இயேசுப்பா நீங்கள் இந்த பூமியில் இருக்கும்போதே சொல்லி போனீங்களே. ஆண்டவரே, எங்களுக்கு அப்படியாப்பட்ட எந்த ஒரு ஆண்டவரே சூழ்நிலையும் ஆண்டவரே இங்கே தொழுது கொள்ளுகிற உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படாதபடி உங்களை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவருக்கு வார்த்தையிலே நிறைத்திருந்து உங்களுக்கு நல்ல கனிகளை கொடுத்து ஆண்டவரே உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட, ஆண்டவரே உங்கள் வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆயத்தப்படுத்த வேணுமாய் சொல்லி உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் வர ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுதுடைய கர்த்தருடைய பிள்ளையார் நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.